வணக்கம், இது வன்னி தமிழ். சிஹெச்ல போறது 600 ரூபாய்க்கு போகும். போட்டுக்கணுமா விட விலை கூட. 2500 தண்ணியில சொல்லி சொல்றாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய கொடுவா மீன் அந்த கையெல்லாம் அவிஞ்சு கொண்டு வரும். 400 குட்டிகள் அது உடல் திருக்க முள்ளேறி வளைஞ்சிருக்கு. வணக்கம், இது வன்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில் நாங்கள் பள்ளிக்குடா கடற்கரைக்கு வந்திருக்கிறோம். இந்த கடற்கரையில் கூறல் இடம்பெறுறது. இந்த கூறல் தொடர்பாக இந்த காணொலி அமைய இருக்கிறது. எவ்வாறு இந்த கூறல் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக முழுமையாக இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். மறக்காமல் இப்பொழுதுதான் முதல் என்னுடைய யூடியூப் தளத்தை பார்வையிடுவீர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். இந்த இடம் வியாபாரிகளால் பெருமளவு மீன்கள் கொள்வனவு செய்யப்படும் ஒரு இடமாக இருக்குது. கூறல் முறை மூலம் இந்த வியாபாரிகள் இங்கே தொகையாக மீன்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த கூறல் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை நாங்கள் முழுமையாக போய் பார்வையிடுவோம். காணொலியில் இணைஞ்சிருங்கள். கடிச்சிட்டா கதை முடிஞ்சது. என்ன மாதிரி எவ்வளவு நன்றி. சரியா நிரம்பு எங்களுக்கு இது எல்நண்டு. இது 2500 ரூபா போகுது. கம்பெனி டிரான்ஸ்போர்ட் ஏத்துறது. இப்போ நண்டு 4 விதத்துல இருக்கு. எல் நண்டு, எஸ் நண்டு, திரி நண்டு, சொல்ல நண்டு. சொல்ல நண்டு கடைசி ஏஜ்ல போறது 600 ரூபாய்க்கு போகும். மற்றெல்லாம் ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. எங்களுக்கு கம்பெனி கொடுக்குறதா இந்த நண்டு வியாபாரி எடுக்க மாட்டேன். வியாபாரி எடுக்க மாட்டேன். 2500 ரூபா கொடுத்தா அவங்க எடுக்க மாட்டான். எடுத்தா என்ன விலைக்கு கொடுக்குறோன்னு சொல்லி கம்பெனி தான் கொடுக்குறோம். மற்ற கடைசி ஏஜ் 4வது நம்பர்ல இருக்கிற நண்டை மட்டும்தான் நான் சந்தைக்கு போடுவோம். அது போட்டா 600 ரூபா 700 ரூபா அங்க கூடுற மாதிரி அதில் கூடுவாங்க. கூடுற மாதிரி அது விலை போகும். மற்றது மீன் என்ற விலையெல்லாம் கூடுவாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கேள்வி கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி போய் கொண்டு இருக்கும். 10, 100, 50, 1000 வரைக்கும் போகும். அப்படித்தான் இந்த சந்தை விலை. அவர் சும்மா அவர் நல்ல மனுஷன். நண்டு வலையில எல்லா வகையான மீன் படுது. இது நண்டு வலை இல்லைங்க. இது 3.5 வலையில நண்டு, மீன், கனவா எல்லாம் படும். 2 இன்ச்சுன்னு சொன்னா அதுலயும் சைஸ் சின்ன கண் 2 இன்ச்சு உங்களுக்கு தெரியும் தானே. 2 இன்ச்சு இப்படி இருக்கு. இந்த உள்ள இருக்கு. 3.5 ஒரு சைஸுக்கு எப்பவுமே இருக்கு. 2 இன்ச்சு கூடுதலா மீன் தான் படும். மற்ற ஊசிக்கணவா அந்த இருக்கு. ஊசிக்கணவா படும். 2 இன்ச்சுல கூடுதலா இந்த ஊசிக்கணவா தான் படும். இல்ல இது ஓட்டுக்கணவா விட விலை கூட. ஓட்டுக்கணவா விட விலை கூட. இதான் ஊசிக்கணவாவில் நம்பர் 1. நல்லா இருக்கு. ஆனா ஊசிக்கணவால சின்ன கனவா இருக்கு. இதை விட சுவா இருக்கு. சின்ன சிவப்பு கலர்ல இருக்கு. அது நல்லா இருக்கு. அது இந்த வல்லக்காரருக்கு தான் கொஞ்சம் கூடுதலா வரும். கலந்து மாறிப்படுது. அப்படித்தான். அதுக்கு பேர் சொல்லுவாங்க. இது எரியா கல்வி காட்டுறது. அது எங்களுக்கு நாங்க பெருசா யூஸ் பண்றது இல்ல. எல்லாரும் கூடுதலா கேட்கறவங்க தான். என்ன பார்த்தோன்னே சில வேலைக்கு சாப்பிட்றதுக்கு நம்புறாரு. நல்லா இருக்கும். இது பெருசா விலை போவ. இது நல்ல மீன். அப்பளதா போல நல்ல மீன். உங்களுக்கு உயிரா வந்தது வலையில இல்ல. நாங்க வலை கொஞ்சம் அழிஞ்சிச்சுன்னு சொன்னா பின்னேரம் கொண்டு வலை வைப்போம்.
பின்னேரத்துல கொண்டு வச்சு அடுத்த நான் காலையில தான் பிடிப்போம் வலையை. பிடிச்சோம்னு சொன்னா நேற்று பின்னேரம் வச்சது. இப்போ சில வேலை காத்து நின்றுச்சுன்னு சொன்னா அடைய விட்டு வைக்கிறாங்க வலை. காத்து இல்லாட்டி எண்ணெய் செலவு தான் போகும், இன்ஜின்லாம் அடிக்கணும். சில வேலை நண்டு கொஞ்சம் கூடுதலாக கூடாதுன்னா காலையிலே கொண்டு முடிய உடனே கொண்டு வலையை வச்சு போட்டு வந்துடுவோம். பின்னேரம் போக மாட்டேன். அடுத்த நாத்து காலையில தான் இனி வலை பிடிப்போம். அப்படித்தான். அந்த கையெல்லாம் அவிஞ்சு கொண்டு வரும். அந்த சீமெந்தி வேலை செஞ்ச அந்த அப்படி வரும். தொடர்ந்து ஒரு 2-3 நாள் கலட்ட சரி கையெல்லாம் அப்படி சிவத்து போய் அந்த மேல மேல இருக்க தோல் தன்மை அப்படி போயிடும். ஓகே வாங்கி அது பண்ண இதுல வந்து பாருங்க அண்ணன் வந்து திருப்பி எடுத்து கொண்டு இருக்காரு. என்னன்னு உள்ள முறிச்சு எடுக்கணும் அண்ணன். கவனமா இருக்கும். அண்ணன் கையில ஊத்திட்டு சரியா கடுக்கும் என்னன்னு இது மலை இந்த முள்ளு இருக்குல்ல முள்ளு அடுத்து கடப்போற பக்கம் மனைஞ்சிடும் சில நேரம். இந்த செலம்பு இருக்கு தானே, இந்த செலம்புள்ள குத்திக்கல இந்த செலம் இப்ப இந்தளவுக்கு வருதுன்னு சொன்னால் இப்படி இழுக்கப்படாது. இந்த கருக்குள்ள இருந்தா இதாய் மனை மாறிடும், மனை மனைஞ்சிடும். சில நோமலா குத்தினா பிரச்சனை கிடைக்கும். மற்றபடி தெரிச்சவர்னா மனை கட்டி வைப்பாங்க. சில மாரணமாயிருக்கும், உள்ளுக்குள்ள இது செய்யும், உள்ளுக்குள்ள மனைஞ்சி கொண்டு இருக்கும். 1 வருஷத்துக்கு பிறகும் அது அந்த செலும்பு இருந்தா வருத்தம் வரும் இருக்கும். விளையாடுங்க என்ன மாசம் இதுல வந்து பாருங்க திருக்கை இருக்குது. கட்டுத்திருக்க கட்டுத்திருக்கை ஊடகம் மாற்றி போச்சா வந்து வேளாங்குடி கொண்டிருக்காங்க. 320 ரூபா போகுது. ஒவ்வொருத்தரும் வந்து மீனை வந்து கொட்டி விட்டுட்டு ஒருத்தர் கேட்கறாங்க. அதை வந்து 320 ரூபா வரைக்கும். அளவான ஒரு சின்ன நண்டு தான் 440 ரூபாய்க்கு இந்த நண்டு வந்து தீர்ந்திருக்குது. ரூபா வந்து இளம் போயிருக்கு கிலோ. நண்டு வந்து 440 ரூபா. அது வந்து கொஞ்சம் சின்ன திரளி.
எவ்வளவு பெரிய கொடுவா மீன் ஒன்று இருக்காண்டு 20 கிலோ கிட்ட வரும் போல என்ன 15 ரூபாய் வந்து சரியா 12 கிலோ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க இவ்வளவு பெரிய கொடுவா மீன் உண்டு. கூடல் வந்து நடந்து கொண்டே இருக்குது. போட்டுகள் வந்து இப்பதான் வந்து கொண்டு இருக்குது. கட்டம் கட்டமா போட்டுகள் வர 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 ஒவ்வொரு போட்டு குறியாக்களும் தங்களுடைய மீன்களை கொண்டு இதுல வந்து கூறலுக்கு போட்டு இதுல வந்து பாருங்க திரளி மீன் வந்து போட்டுருக்காங்க 520 ரூபா ஆரம்ப திரளி மீன் வந்து தீர்ந்துருக்கு. இதுல வந்து வந்து வச்சிருக்காங்க. இதுல ஆரம்ப விலையை 400 ரூபாயில இருந்து பலவான சின்ன $570 ரூபாய்க்கு வந்து தீர்ந்துருக்கு. இது வந்து 400 ரூபாய். $470 ரூபாய்க்கு அந்த நண்டு வந்து தீர்ந்து. இதால வந்து திரளி பெரிய மீன் பெரிய மீன் என்ன மீன்? கருந்திரளி. கருந்திரளியா? திரளியும் கருந்திரளி. மண்டபத்திலே 1000 $970 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு கருந்திரளி. இதுதான் இந்த நெருக்கிற இடம். இதுதான் நெருக்க
₹450 வந்து கூறியிருக்காங்க. 450 ரூபாய்க்கு இருக்கு. சின்ன நண்டு தான் பார்த்தீங்கன்னா தெரியும். பரவாயில்ல, நல்ல இதுதான் தூங்கிருக்கு. இது வந்து 420 ரூபாய் போய் கொண்டு 420 ரூபாய்க்கு அந்த நண்டு விலையில இருந்து சந்தையில் கொண்டு போனா 420 வியாபாரிகள் வச்சுதான் கொடுக்கணுமா? பட்டத்திருப்பையோட கிலோ 420 ஒரு கிலோ தான் விலை வந்து ஆரம்பிப்பாங்க. 440 வரைக்கும் போயிருக்கு. 440 ரூபாய் எப்படி இருக்கு நான் கலந்த மாதிரி இருக்கு. 440 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு. இது வந்து 500 ரூபாய்க்கு இது வந்து 900 ரூபாய்க்கு இருக்குது. சின்ன நண்டு தான் 400 துள்ளு மண்டை, முறால், துள்ளு மண்டை, பிளமீன் எல்லாம் கலந்து மாதிரி இருக்கு பாருங்க. கிலோ 2500 தண்ணி நண்டு. தண்ணி நண்டு
சாப்பிடுறது இல்லாட்டி வெளிநாடு என்ன நண்டு என்ன பேர் என்ன இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் செம்பா நண்டு செம்பா நண்டு சொல்றாங்க. இது வந்து விலை கூடையாம். இதுல வந்து 10-12,000 ரூபாய் அப்படி போகும்னு சொல்லி என்ன விலகி அவங்க உண்டு என்னன்னு தெரியல. நண்டு வந்து
1050 ரூபா. ஓராமி 1000 இது வந்து 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1200 ரூபாய்க்கு தீர்ந்துருக்கு பணவரவுல. இது வந்து 250 ரூபா. கலந்து மாதிரி இருக்குது. ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு தீர்ந்திருக்கு. கொண்டு போய் வியாபாரிகள் 100 வந்து விற்கணும். கிளிநொச்சிலிருந்து வாராக்கள் விலைகள் இங்க எடுத்து அங்க கொண்டு விற்கணும். இங்க வந்து சுண்டான் என்ன விலை சுண்டான்? 470 ரூபாய்க்கு இந்த நண்டு வந்துருக்கு. நல்ல நண்டு குடிக்கு அப்படியே 1000 ரூபா 1200 ரூபா நண்டுகள். இங்க 450 600 ரூபா 700 ஒவ்வொரு விலை ஊரலை பொறுத்து வியாபாரிகள் எடுத்து கொண்டு போறாங்க. அட்டிப்பட்டு வாங்கி கொண்டு போறாங்க. 400 ரூபாய்க்கு கூறல் $1500 அங்க கொண்டு எவ்வளவு விற்க போறாங்க?